எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஓலை பகோடா தாங்க. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. சந்தோஷமாக ஃபேமிலியோடு கொண்டாடுங்க. தீபாவளி ஸ்பெஷலாக இப்போ நம்ம பார்க்க போகிறது ஓலை பகோடா தாங்க. அதுக்கு ரிப்பன் பகோடா அப்படின்னும் சொல்லுவாங்க, சீவல்னும் சொல்லுவாங்க. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்திருக்கேன். அதில் 5 வரமிளகாவை சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். அதாவது கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும், இந்த அளவுக்கு இருக்கணும். அந்த விதை தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் சல்லடையை வச்சுட்டு இதில் நம்ம ஒவ்வொரு மாவையாக கலந்துக்கலாம். இப்போது 2 கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். அது கூட 2 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அதே கப்பால் தான் எல்லாமே அளந்துக்கணும். இப்போ இதை நம்ம சலிச்சுட்டே எடுத்துக்கலாம். சலித்த பிறகு அதை அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கங்க. இதில் இப்போ நம்ம அரைச்சிருந்த மிளகாவை சேர்த்துக்கலாம். அது கூட தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கங்க. இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயிலை சூடு பண்ணி அதில் சேர்த்துக்கங்க. இப்படி செய்யும் போது நல்லா பகோடா மொறுமொறுப்பாக இருக்குங்க. இப்போ ஸ்பூனை வச்சு கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ அதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க. ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா தண்ணி ஆகிடும், பிறகு ஒன்றும் செய்ய முடியாது. சால்ட்டு டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கங்க. இப்போ மறுபடியும் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கிறேன். இப்போ ஒரு அளவுக்கு பிசைஞ்சிட்டேன். இனிமேல் நீங்கள் தண்ணி அந்த மாதிரி தெளித்து தான் பிசையணும், அப்புறம் தண்ணி ஓவராக போயிடும். இப்போது நம்ம சப்பாத்தி பதத்துக்கு மாவை பிசைஞ்சிக்கணும். அதாவது அந்த பதத்துக்கு இல்லாமல் அதை விட இன்னும் கொஞ்சம் இலகலாக இருக்கணும். ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிடக்கூடாது, அந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்கள். இந்த மாதிரி அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கணும், அந்த அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சிக்கணும். ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. இப்போ நான் அதுக்காக உரல் எடுத்துக்கிட்டேன். இந்த அச்சு வச்சு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். 2 உள்ளதுங்க. இப்போ இதில் உள்ளர கொஞ்சமாக ஆயிலை சேர்த்துக்கங்க. உங்களுக்கு பிழியறதுக்கு சுலபமாக இருக்கும். இதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் நல்லா பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு ஆயிலை சேர்த்துக்கங்க. இப்போது இந்த அளவுக்கு நீங்கள் உருண்டை உருட்டி அதில் வச்சுக்கலாம். உங்களுக்கு பிழியறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாவை சேர்த்துக்கங்க. இப்போ எண்ணெய் சூடாக வந்திருக்கோம், நம்ம அதை பார்த்துக்கலாம். கொஞ்சமாக மாவை எடுத்து அதில் போட்டு பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜ் போதும், நம்ம பிழிய ஆரம்பிச்சிடலாம். அதை அப்படியே லைட்டாக எடுத்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் மேலேயே வச்சு பிழிங்க. ரொம்ப கீழே வச்சு பிழிஞ்சிட்டிங்கன்னா கையில் தெறிக்க ஆரம்பிச்சிரும். எண்ணெயில் யூஸ் பண்ணுறோங்கும் போது ரொம்ப கவனமாக செய்யணும். இதை நீங்கள் எப்படி வேணாலும் பிழிஞ்சிக்கலாம். இந்த சைஸில் தான் இருக்கணும்லாம் தேவையில்லை. நம்ம அதுக்கு பிறகு உடச்சி விட்டு தான் எடுக்க போகிறோம். இப்போது வேகட்டும். நல்லா கொஞ்சம் வெந்ததும் திருப்பி விட்டுக்கலாம். இந்த நுரைச்சி வர்றதெல்லாம் அடங்கி வரணும், அதுதான் கரெக்டான பதம். இந்த நுரையே இருக்காதுங்க. இப்போ போதும்.
அந்த பக்கம் திருப்பி விட்டுறலாம். பாருங்கள், கொஞ்சம் உப்பலாகவும் இருக்குது பாருங்கள். நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குங்க. இந்த தீபாவளிக்கு நம்ம ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். இப்போது அடுத்த பக்கமும் திருப்பிக்கலாம். கொஞ்சம் செவந்து வந்திருக்கு. இப்போ மறுபடியும் திருப்பி விட்டுறலாம். பாருங்கள், அதில் எண்ணெயெல்லாம் அப்படியே லைட்டாக பொரிஞ்சது குறைஞ்சி வந்துருச்சு பாருங்கள். இதாங்க கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். இதே மாதிரி மீதமுள்ளதையும் நீங்கள் பிழிஞ்சு விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு தனியாக பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சின்ன பேனில் அதே எண்ணெயில் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. இதில் 10 பல் பூண்டளவு தோலோடு தட்டிட்டு அதில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சு வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் செவக்க பொரிய விட்டு எடுத்துக்கங்க. அப்போ தான் அந்த பச்சை வாசனை இருக்காது. இது அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதுலேயே ஒரு 3 கொத்தளவு கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். அதையும் கொஞ்சம் பொரிய விட்டு எடுத்துக்கங்க. இப்போ நம்ம அந்த ஓலை பகோடாவில் 2ஐயும் சேர்த்து விட்டுடலாம். இப்போ இதை பாத்திரத்தில் இதே மாதிரி நல்லா குலுக்கி விட்டுக்கங்க. அப்போ தான் அந்த வாசனை அதில் இறங்கி சூப்பராக இருக்குங்க. இன்னும் ஆற விட்ட பிறகு இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளோட தீபாவளி ஸ்பெஷல் ஓலை பகோடா, அதாவது ரிப்பன் பகோடா. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு ஃபேமிலியோட சந்தோஷமாக இந்த தீபாவளியை கொண்டாடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.